வணக்கம் நண்பர்களே, உங்களை தமிழ் மூவிஸ் ரீல் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நடிகர் ரஜினிகாந்தை பற்றி தாங்க. அவரோட அரசியல் பிரவேச பேட்டி அப்பப்போ பூச்சாண்டி காட்டுறதை பற்றி தான் இப்போ இது பண்ண போகிறோம். நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக ரஜினிகாந்த் அவங்க, நான் பச்சை தமிழன், அரசியல் சிஸ்டம் இங்கே சரியில்லை, நாமெல்லாம் போருக்கு தயாராக வேண்டிய சூழ்நிலை ரெடியாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போது இதற்கு பதிலடியாக காவேரி டெல்டா விவசாயிகள் சங்கத்தினர் பல கேள்விகள் நடிகர் ரஜினிகாந்த்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க கேட்ட முதல் கேள்வி, நதிநீர் இணைப்பிற்கு நான் 1 கோடி நன்கொடையாக தாரேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? இந்த நதிநீர் திட்டத்திற்கு நீங்களே முன்னாடி நின்று மற்றவங்ககிட்டமும் மக்களிடம் நிதி திரட்டி செய்திருக்கலாம், அதற்கு ஏன் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி தான். 2வது, பச்சை தமிழன் என்று சொல்கிறீர்களே அடிக்கடி, கர்நாடகாவுக்கு எதிராக காவேரியில் தண்ணி திறந்து விடணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தோம், அதை திறந்து விடாமல் இருக்காங்களே, இதற்கு என்னைக்காவது இதை கண்டித்து போராட்டம் செய்திடணும்னு உங்களுக்கு நினச்சிருக்கீங்களா? இதற்கு உங்களுக்கு துணிவு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 3வது, தமிழகத்தில் வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களே, அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? ஏன் அதுக்கு எந்த குரலும் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. 4வது, உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஜல்லிக்கட்டுக்கான மெரினா புரட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வாயை மூடிட்டு மௌன சாமியார் மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னு நீங்கள் சொன்னது ரொம்ப கேலிக்குரியதாக இருக்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க. 5வது, உங்களை விட குறைவான சம்பளம் வாங்குகிற பெரிய பெரிய நடிகர்கள் விவசாயிகள் தற்கொலை பண்ணக்கூடாதுங்க பல உதவிகள் செஞ்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் வருமானத்திலிருந்து தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் எந்த நல்ல பண உதவி திட்டமெல்லாம் பண்ணிங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த எல்லா கேள்வியும் பார்க்கும்போது அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே நியாயமாக தெரியுது. ரஜினிகாந்த் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.